ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு சுஜா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி, தம் பிரியாணி பண்ண போகிறோம். ஈஸியான முறையில் நம்ம செஞ்சு காட்டியிருக்கோம். 1 கிலோ கறி பாஸ்மதி ரைஸை வச்சு இந்த மாதிரி சோறு ஒன்றோடு ஒன்று உடையாமல் குலையாமல் அது சமயம் அடி பிடிக்காமல் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் புரியாது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆளில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கறி மூழ்கிற அளவு தண்ணி வைங்க. இது கூட நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். ஓகே, கறி வேகட்டும். இப்போ நம்ம அரிசியை எடுத்து ஊற வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 4 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். 200 டம்ளரில் நான் 4 டம்ளர் எடுக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 5 டம்ளர் வரும். நான் வந்து 4 டம்ளர் எடுத்திருக்கேன். 800 கிராம் எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் ஊறட்டும். நம்ம காய்கறியெல்லாம் நறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா அலசியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம அடுப்பை பற்றி சட்டியை காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிகனமான சட்டி எடுத்துக்கோங்க. 1 கிலோ சமைக்கிறாப்புல நல்லா தாராளமான சட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கடலெண்ணெய் நான் இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டியில் நான் 2 குழிக்கரண்டி சேர்த்துருக்கேன். இப்போ டேபிள் ஸ்பூனில் சொல்லணும்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். கடலெண்ணெய் தான். நீங்கள் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். காஞ்ச பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் வந்து 1 கிலோ அரிசிக்கு நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வதங்கிருச்சு. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் 2 டீஸ்பூனில் நீங்கள் சேர்த்துக்குங்க. நம்ம முழுசாக போடுவோம்ல, அதை நான் இப்படி பொடி பண்ணி வச்சுருக்கேன். பட்டை, ஏலக்காய், லவங்கம், அந்த பிரியாணிக்குள்ளே ஸ்பைசியெல்லாம் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம கறி வேகிறப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போ இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கறி வேக வச்சுருக்கோம்ல, அந்த கறியை நான் வந்து தண்ணி இல்லாமல் ட்ரையாக அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு. தண்ணியை நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிறப்போ நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும் கறி. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்குங்க. 3 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன சேர்த்துக்குங்க. அதே கைப்பிடி அளவு மல்லி இலை, இதையும் வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி, அதாவது 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் மட்டன் பிரியாணிக்கு போதும். இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்து வதக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கறி வேகிறப்பவும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். அதே குழிக்கரண்டியில் இந்த மாதிரி 2 குழிக்கரண்டி சேர்த்துக்குங்க. சின்ன குழிக்கரண்டியில். இது கூட லெமன் 2 லெமன் எடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம லெமனை புழிஞ்சிக்கலாம். லெமன் 2 லெமன் சேர்த்துருக்கேன். அதை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி சேர்க்க வேண்டியதான். இப்போ நம்ம
கறி வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இப்போ ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1க்கு 1ன்னு தான் நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். பாசுமதி ரைஸ் குழஞ்சி போயிடும். நான் வந்து சின்ன டம்ளரில் அரிசி எடுத்ததுனால நம்ம பெரிய டம்ளராக நான் தண்ணி அளக்கிறேன். அதனால் நான் முக்காவாக சேர்த்துக்கிறேன். 4 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா அரை டம்ளர் மேலே தெளிச்சிக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ 4 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, இதான் கணக்கு. இப்போ தண்ணி அளவு சேர்த்தாச்சு. இது கொதித்து வரட்டும், கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்க வேண்டியதான். பாசுமதி ரைஸை நம்ம வடிக்கவும் இல்லை, அப்படியே நம்ம ஊற வச்சதை தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். ஓகே, இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ அரிசி ஒரு கொதி வரட்டும், கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள். அரிசியும் தண்ணி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளறிட்டு அடிக்கடி நம்ம வந்து கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. அரிசி போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சால் போதும். திரும்ப நீங்கள் பாசுமதி ரைஸுங்கிறனால திரும்ப அதே தான் சொல்கிறேன், குழஞ்சிரும், உடஞ்சிரும். இப்போ நம்ம நெய் 2 ஸ்பூனு சேர்த்துக்குங்க. மேலால் நல்லா வாசமாக இருக்கும். லாஸ்ட்டில் நெய் சேர்த்து பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்கில் சேர்த்திங்கன்னா வாசம் வராது. கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரி அப்படி ஸ்மெல், அப்படி வீடே பிரியாணி கமகமன்னு மணக்குங்க. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்க மல்லி இலையை மேலால் தூவி தம் போட்டுற வேண்டியதான். தம் போடுறப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி சும்மா திறந்து பார்க்கக்கூடாது. அவ்வளோதான். இது தண்ணி எல்லாம் கரெக்டாக வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணாத பழைய தோசைக்கல் இருக்கும் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக. அந்த தோசைக்கல் மேலே இந்த மாதிரி அதை தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கிறணும். ஹீட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த சாதத்தை தூக்கி மேலே வைங்க. அதுக்கு மேலே வெயிட்டுக்காக நான் ஒரு பானையில் தண்ணி வச்சுருக்கேன். தம் போடுறதுக்கு நல்லா வெயிட்டு, அதாவது நம்ம காற்று எதுவும் வெளியில் போயிடக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா போட்டு இப்போது 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையான பிரியாணி ரெடியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பர். எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக பார்க்கவே அழகாக இருக்குது. ஒன்றோட ஒன்று குலையாமல் ஒட்டாமல் பொழுன்னு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும்னா இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.